1ஆம் அமைச்சரவை, 2ஆம் அமைச்சரவை பார்த்துட்டோம். இப்போ 3ஆம் அமைச்சரவை பார்ப்போம். இது வந்து என்னென்னா 1926 to 1930 வரைக்கும். இப்போ என்னென்னா முன்னாடி 63 சீட்டில் வின் பண்ண ஃபஸ்ட்டு அமைச்சரவையில் 63 சீட்டில் வின் பண்ணவங்க, செகண்ட் இதில் சுயராஜ்ய கட்சி வந்தனால 44 சீட்டில் வின் பண்ணவங்க. இப்போ 3ஆவது அமைச்சரவை வரும்போது என்ன ஆயிடுச்சு, சுயராஜ்ய கட்சி 41 இடத்துல வின் பண்ணிடுச்சு, நீதி கட்சி வெறும் 21 இடத்துல மட்டும்தான் வின் பண்ணிச்சு. இருந்தாலும் சுயராஜ்ய கட்சி வந்து ஆட்சி அமைக்க மறுத்தனால நீதி கட்சி தான் பெரும்பான்மை இல்லாததுனால சுயேட்சை போட்டியாக கருப்பு குதிரைன்னு சொல்லுவாங்க. யாருன்னா சுப்பராயன் என்பவர் வந்து நீதி கட்சி மற்றும் மற்ற சுயேட்சை ஆதரவுடன் ஆட்சி அமைத்தார். இவரோட அமைச்சரவையில் தான் ஆக்சுவலாக 1926 to 30 தான் முத்துலட்சுமி ரெட்டி வந்து இதில் வந்து சட்டமன்றத்தில் வந்து நின்னாங்க. இவரது அமைச்சரவை தான் முதல் பெண் அமைச்சரவையில் சேர்த்துக்கொள்ளப்பட்டார். இவரது பெயர் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி. இவரது முயற்சி மூலம் பெண் விடுதலை சட்டங்கள் இயற்றப்பட்டன. இவர் முயற்சியால் தான் 1930 தேவதாசி முறை ஒழிக்கப்பட்டது. இதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா 1925 வந்து தெலுங்கு மொழிக்காக ஆந்திரா பல்கலைக்கழகம் ஓப்பன் பண்ணாங்கல்ல. இங்கே வந்து 1929 அண்ணாமலை பல்கலைக்கழகம் தொடங்குச்சு. அதுக்கப்புறம் மகத்தான சாதனையாக முத்தையா முதலியார் என்பவரால் வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் அறிவியல் பூர்வமான முறையில் வகுக்கப்பட்டது. இது கோட்டா முறை எனப்பட்டது. சரிங்களா. அடுத்து 4ஆவது அமைச்சரவை. இது வந்து என்னென்னா 1930 to 34. 1930ஆம் ஆண்டு வாக்கில் மக்களிடையே செல்வாக்கு இன்மையால் பிராமணர்களும் கட்சியில் சேர்த்து கொள்ளப்பட்டனர். பிராமணர் இல்லாமல் தான் ஆரம்பித்தாங்க. 1916 நவம்பர் 20 ஆரம்பித்தாங்க. இப்போ வந்து ஆள் இல்லை அப்படின்றனால பிராமணர்களை வந்து கட்சியில் சேர்த்துக்கிட்டாங்க. அதே ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் நீதி கட்சி பிராமணரை சேர்த்தோன்னு 21 இடத்துல இருந்தது 35 இடங்களில் வெற்றி பெற்றது. பெரும்பான்மை இல்லாததால் நியமன உறுப்பினர் ஆதரவோடு முனுசாமி நாயுடு தலைமையில் 1930 அக்டோபர் 17 ஆட்சி அமைத்தார். அதுக்கப்புறம் யார் இது பண்ணார், முனுசாமி நாயுடு தலைமையில் தானே 1930 அக்டோபர் 17 ஆட்சி அமைத்தது. அதுக்கப்புறம் வந்து உட்கட்சி பூசல் காரணமாக 1932 நவம்பர் 5 பொப்பிலி அரசர் முதலமைச்சராக பொறுப்பேற்றார். இக்காலகட்டத்தில் ஜமீன்தாரர்களும் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு மக்கள் ஏமாற்றப்பட்டனர். எனவே மக்களிடையே கட்சியின் செல்வாக்கு சரிய தொடங்கியது. ஜமீன்தாரர்களுக்கு முக்கியத்துவம் நல்லதெல்லாம் பண்ணிட்டு இவங்க ஜமீன்தாரர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டாங்க. அதனால என்ன பண்ணிட்டாங்க, மக்களிடையே கட்சியோட செல்வாக்கு குறைஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் 5ஆவது அமைச்சரவை. இதுதான் அவங்களோட கடைசி. 1934 ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் நீதி கட்சி படுதோல்வி அடைந்தாலும் தனிப்பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்ற சுயராஜ்ய கட்சி ஆட்சி அமைக்காதால் திருப்பி பொப்பிலி அரசர் ஆட்சி அமைச்சிட்டாரு. பெரியாரின் ஈரோடு திட்டத்தை நீதி கட்சி ஏற்றுக்கொண்டார்.